இன்றைய வேத வசனம், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். மார்க்கு 12:44. வட இந்தியாவில் மலைப்பகுதியில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஆதிவாசி குடும்பம் இருந்தார்கள். அவர்களுக்காக ஜெபித்து வர 2 ஊழியக்காரங்க போனாங்க. ஊழியக்காரர்களை கண்ட அந்த குடும்பத்தினர் அவர்களை மிகுந்த அன்புடன் வரவேற்று நன்றாக உபசரித்தார்கள். அவர்களுக்கு வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவரின் வார்த்தைகளை இந்த ஊழியர்கள் கூறிவிட்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது தங்கள் வீட்டுக்கு வந்த ஊழியர்களை வெறுமையாய் அனுப்ப மனதில்லாமல் அந்த வீட்டு பெண் தங்களின் அடுத்த வேளை உணவுக்காக வைக்கப்பட்ட சில ரொட்டி துண்டுகளையும் பழங்களையும் கொண்டு வந்து அந்த ஊழியக்காரர்களின் கையிலே கொடுத்தார்கள். அந்த ஆகாரத்தை தவிர அவர்களிடம் சாப்பிட வேறு எதுவும் இல்லை என்பதை அறிந்த ஊழியர்கள் அதை வேண்டாம் என்று மறுத்தார்கள். ஆனாலும் கட்டாயப்படுத்தி அந்த குடும்பத்தார் அவர்களிடம் அதை கொடுத்து விட்டார்கள். ஊழியர்கள் மிகுந்த பாரத்துடன் அந்த ஏழை குடும்பத்துக்காக ஜெபித்து விட்டு திரும்பினார்கள். என்ன ஆச்சரியம்! மறுநாளே சில அரசாங்க அதிகாரிகள் அந்த கிராமத்துக்கு வந்து ஆதிவாசிகளுக்கென்று அரசால் ஒதுக்கப்பட்ட உதவித்தொகையை கொடுத்து விட்டு சென்றார்கள். கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. அருமையானவர்களே, தேவனுக்கும் அவருடைய ஊழியர்களுக்கும் நம்மால் இயன்றதை கொடுத்தால் தேவன் நம் தேவைகளை பூர்த்தி செய்து நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேத வசனம் சொல்கிறது. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளின் தியாகத்தையும் அவர்கள் ஊழியத்தின் மேல் வைத்துள்ள வாஞ்சையையும் ஊழியக்காரர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் பார்க்கிறார். அதை கனம் பண்ணுகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, ஒரு ஆலயத்தின் காணிக்கை பட்டியில் எல்லாரும் காணிக்கை போடுறத இயேசு பார்த்து கொண்டே இருந்தாராம். ஒரு ஏழை விதவையும் வந்து 2 காசை அதில் காணிக்கையாய் போட்டாள். இயேசு சொன்னார், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். அவள் எவ்வளவு கொடுத்தாள் என்று அல்ல, அவள் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கொடுத்தாள் என்றே பார்த்தார். அருமையானவர்களை, வேத வசனம் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேவனுக்கும் தேவனுடைய ஊழியங்களுக்கும் உதாரத்துவமாய் கொடுக்க நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், உண்மை உள்ளவர். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அன்பின் தகப்பனே, தர்மியான காலை வேளையில் ஆண்டவரே, அப்பா, உங்கள் உதாரத்துவமாய் கர்த்தருடைய ஊழியங்களுக்கும் ஊழியர்களுக்கும் நாங்கள் கொடுக்க எங்கள் இருதயத்தையும் எங்கள் கைகளையும் திறந்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நேசித்து நாங்கள் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஏதோ 10ல் 1 கொடுக்கணும்னு கடமைக்காக கொடுக்காதபடி உண்மையாய் உம்மை நேசித்து கொடுக்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் 1 பங்கு
கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. 10ல் ஒரு பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. உடல கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா, பொன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா.